أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து 2 வாரங்களுக்கு முன்பு வகுப்போட ததபுர் அப்படிங்கிற அந்த புதிய பாடம் நம்ம வந்து ஆரம்பிச்சோம். ஸோ அதனுடைய 2ஆம் வகுப்பு 2ஆம் பாடம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளோட நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களோட நம்ம இதை ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஏகன். அல்லாஹ் எவரிடத்தும் எத்தேவையும் இல்லாதவன், அனைவரும் அவனிடத்தில் தேவையுடையவர்களே. அவன் யாருடைய சந்ததியும் இல்லை, அவனுக்கு யாரும் சந்ததி இல்லை, மேலும் அவனுக்கு நிகரானவர் எவருமே இல்லர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைய வகுப்பு ஆரம்பம் செய்யலாம். ஓகே, சோ ததப்புர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, எனக்கு வந்து கையை மாத்திரம் உயர்த்துங்க. எந்த சகோதரிகள் சொல்வதற்கு பதில் சொல்வதற்கு தயாரா, எல்லாரும் சொல்லாதீங்க. சோ கிளியரா இருக்காது, சரிங்களா? ஓகே, ததப்புர் அமல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றீங்க? உங்களுடைய கைகளை உயர்த்தவும், நான் பேரு சொல்லக்கூடிய சகோதரிகள் மட்டும் அன்மியூட் பண்ணி அதுக்கான பதில சொல்லுங்க. ததப்புர் அமல் அப்படின்னா என்ன சொல்லுங்க சிஸ்டர் வஹிதா. பிரதிபலிப்பு. ஓகே, மாஷா அல்லாஹ். பிரதிபலிப்பு, அவ்வளவுதானா? ததப்புர் வ அமல், அமல் பிரதிபலிப்பு. ஓகே, பிளஸ் அமல் மேலும். ஓகே சிஸ்டர் தஸ்லீமா சிஸ்டர் சொல்லுங்க. ஹலோ, அது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது. ஓகே, நடைமுறைப்படுத்தல். பிரதிபலிப்பு, பிரதிபலிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி நம்மளோட செயல்கள்ல ஆக்ஷன்ல நடைமுறைப்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்கு தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சரி. இப்ப வந்து நீங்க சொல்லிட்டு மியூட் பண்ணிக்கிடுங்க, கையை கீழே போட்டுருங்க. திரும்பவும் கொஸ்டின் கேட்டா உங்களோட கையை புதுசா நீங்க வந்து உயர்த்துங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து இதுல முகத்திமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், சரிங்களா? முகத்திமா அப்படின்னா எதை பத்தி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்? முகத்திமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். முகத்திமா அப்படிங்கிறதுக்கு கீழே சொல்லுங்க சிஸ்டர் ஜீனத். முன்னுரை. ஓகே, வெரி குட். அதுல நம்ம வந்து இந்த என்ன பார்த்தோம்? அதுல முன்னுரைங்கிறதுல எதை பத்தி நம்ம பார்த்தோம்? கவனமாக கேட்பது. இந்த குர்ஆனோட 5 வகைகள், 5 வகைகள். இந்த புத்தகத்துல என்ன இருக்குது அப்படிங்கறத பத்தின விளக்கத்தை தான் இந்த முகத்திமா அப்படிங்கறதுல நம்ம வந்து பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்து வந்து இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு வந்து 5 காரணங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, சரிங்களா? மியூட் பண்ணிக்கிடுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க மாத்திரம் அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. இதுல வந்து 5 காரணங்களுக்காக இந்த குர்ஆன் வந்து இந்த 5 காரணங்களுக்காக தான் இறக்கப்பட்டது, சரிங்களா? அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கறத சொல்லுங்க சிஸ்டர் ஹமீதா. சொல்லுங்க சகோதரி ஹமீதா, அன்மியூட் பண்ணிக்கிடுங்க. அல் இஸ்திமா கவனமாக கேட்பது, அல் திலாவத் ஓதல், அல் ஹிஃப்ஸ் மனப்பாடம், அல் ததப்புர் சிந்தனை ஆழ்ந்த கவனம், அல் அமல் நடைமுறைப்படுத்துதல். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் சிஸ்டர், எக்ஸலென்ட், அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த 5 காரணத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் அதை கவனமா கேட்கறது, அதுக்கப்புறம் அதை வந்து திலாவத் செய்வது, அதுக்கப்புறம் அதை மனனம் செய்வது, பிரதிபலிப்பது, அதை நடைமுறைப்படுத்துவது. இந்த 5 காரணங்களுக்காக தான் அருளப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, இந்த 5 காரணங்களுக்காக இறக்கப்பட்டிருக்கு குர்ஆன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா எந்த காரணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இப்ப வரைக்கும்? எந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம்? ஓகே, சொல்லுங்க சிஸ்டர் பானுஷிகீலா. 3 காரியங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறோம். நம்ம முதல் 3 நிலைகளுக்கு தான் கொடுக்கிறோம். கவனமாக கேட்பது, ஓதுவது, மனப்பாடம் செய்வது. ஓகே,
தப்பூர் செய்யறது இல்ல, அல்ல அமல் நடைமுறைப்படுத்துறது கிடையாது. ஓகே. சோ இந்த இரண்டு கடைசியா இறுதியாக இருக்கக்கூடிய இந்த ததப்புர் அமல் என்கின்ற பிரதிபலிப்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்குமே நம்ம என்ன பண்ணலாம், முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா குர்ஆன் இறக்கப்பட்டதற்கான காரணமே அதன்படி நம்முடைய வாழ்க்கையை செவ்வனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான். ஆனா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் மூன்று. சரி, ஏன் அந்த முதல் மூன்று விஷயங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் ஒண்ணு சொல்லியிருந்தேன். எதனால யாருக்கு தெரியுமா? இருக்காது. ஏன் அந்த மூன்றுக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க, மத்த இரண்டுக்கு வந்து ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். யாருக்காவது தெரியுங்களா அது பதில்? அத செயல்படுத்தாதனாலயாமா சொல்றீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா ஹமீதா அம்மா. முழுமையாக படிக்க வேண்டும். தக்லில் மீண்டும் மீண்டும் படித்தல். ஃபஜ்ர் குறுகிய கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். இல்ல, ஆக்சுவலா வந்து ஏன் இந்த மூணுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, ஏன் இந்த கடைசி ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? என்ன லேக்கிங், என்ன எந்த காரணத்தினால அந்த மூன்றுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? யாருக்காவது தெரியுங்களா? ஏன் ரெண்டு இதுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த புத்தகத்திலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அது என்ன காரணம்? வேற யாருக்காவது தெரியுங்களா? raise your hands please. நான் உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர் ஜீனத். அது வந்து நம்ம சிந்தனை ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை நம்ம. எக்ஸாக்டா இல்ல, ஆனா அது ஒரு காரணம் இந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு காரணம் சொல்லியிருப்பேன். சிஸ்டர் ரஹீமன் சொல்லுங்க. அந்த மூணுமே பண்றதுக்கே போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அந்த நன்மையை மட்டுமே போதுமானதாக என்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுவும் சொல்லலாம். பட் எக்ஸாக்டா இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா லேக் ஆஃப் கரிக்குலம். இப்போ இன்னைக்கு வடிவமைப்பு, இப்ப நம்ம நிறைய பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ஸ்ல, இப்ப குர்ஆன் மனனம் செய்யற இன்ஸ்டிடியூட்ல, இந்த மாதிரி நிறைய கல்வி நிலையங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மனப்பாடம் பண்றதுக்குன்னு ஒரு கோர்ஸ் வைக்கிறாங்க, இதை நல்லா கவனிக்கிறதுக்கு, நல்லா உச்சரிப்பதற்கு கோர்ஸ் வைக்கிறாங்க. ஆனா இந்த ததப்புர் அமல் அப்படிங்கிறதுக்கு தனியான ஒரு கரிக்குலம், அதாவது இதற்கான ஒரு பாடத்திட்டம் வந்து எங்கும் ஏற்படுத்தப்படவில்லை. இந்த ஒரு புக் மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் இது வந்து என்ன ஆகுதுன்னா இதற்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல. புரியுதுங்களா? இப்ப நிறைய ஹிப்ஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்கு, நிறைய காலேஜஸ், நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கு. எங்க போனாலும் என்ன பண்றாங்க, அதை போட்டு விட்டு கவனிக்கிறதுக்கு, தப்பு இல்லாம தஜ்வீதோட ஓதுறதுக்கு பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை மனனம் செய்யறதுக்கு நிறைய கோர்ஸ் இருக்கு, சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா ததப்புர் அமல் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஏதாவது இருக்கான்னு கேட்டா லேக் ஆஃப் கரிக்குலம், பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஸ்ஸிங், அது ஏதோ ஒண்ணு அங்க வந்து இல்ல அப்படிங்கிற காரணத்தினாலதான் அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? ஓகே. ததப்புர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருப்பேன் நான். ததப்புர் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ததப்புர்? சொல்லுங்க சிஸ்டர் பானுஷிகிலா. வசனங்கள் தங்கி சிந்திப்பது. வெரி குட், மாஷாஅல்லாஹ். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ததப்புர் என்பது குர்ஆனை படித்து அந்த தாக்கத்தை நம்மில் ஏற்படுத்தும் செயல். சொல்லுங்க சிஸ்டர் பானுஷிகிலா. வசனங்கள் பாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்படுவது. ஓகே. ததப்புர்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா தங்கி, நீங்க சொல்ற மாதிரி பாஸ், நிறுத்தணும். ஒரு குர்ஆன் வசனம் வாசிட்டே இருக்கிறப்ப அப்படியே அந்த இடத்துல நின்றணும். கட 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 கடன்னு ஓதிட்டு போக கூடாது. நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி டு பாஸ், அந்த இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல சிந்திக்கணும். திங்க் அபவுட் இட். ஒரு வசனத்துல நிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அப்படியே போயிட்டே இருக்க கூடாது. நீ டப்புன்னு ஸ்டாப் பண்ணணும் அந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்ல வரான் அல்லாஹ்? சோ சஹாபாக்கள் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிதான் பண்ணாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் தங்கி டு பாஸ், டு ஸ்டாப், அதுக்கப்புறம் அந்த நிறுத்தி அந்த இடத்தில் நம்ம அந்த வசனத்தை குறித்த விஷயங்களை சிந்திக்கணும், சிந்தித்து அதை பிரதிபலிக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ததப்புர்ல வந்து 3 விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல. 3 things involved in ததப்புர். 3 விஷயங்கள் ததப்புரில் இருக்கிறது. என்னென்ன அதுல பாயிண்ட்ஸ சொல்லியிருப்பேன் நான். முதல்ல வந்து தங்குறது, நிறுத்துவது, இரண்டாவது பிரதிபலிப்பது, மூன்றாவது என்னன்னா அதில் தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம மாற்றத்தை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். செயல்கள்ல என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே.
அதுக்கப்புறம் நம்ம தஃபாஹும், அப்புறம் தஅல்லும், ததப்புர், இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள்லாம் பார்த்தோம். அதுலயும் அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து இரவு தொழுகை தொழும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து நாசம் உண்டாவதாக, ஓ டு த ஒன் ஹூ ரீட்ஸ் தம் அண்ட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் அப்பான் தம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. சோ அது எதனை குறிக்குது முக்கியத்துவம்னா, இந்த மாதிரி யாரு குர்ஆனை வாசித்து அதை பிரதிபலிக்காமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன பண்ணுனா நாசம் உண்டாவதாக அப்படிங்கிற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதன் மூலமாக நாம் குர்ஆனை வாசிப்பது என்பது ததப்புர் செய்வதற்கான ஒரு களமாக அது இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடக்கூடாது. சோ நம்ம இந்த இப்ப பார்க்க போற ததப்புர் அமல் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும், அதனோட முக்கியத்துவம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்க்க போறது 30வது ஜூஸினுடைய ததப்புர். 30வது ஜூஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சூறாக்கள்ல எல்லா வசனங்களும் கிடையாது. அதுல எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கறதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இப்னு கய்யூப் ரலியல்லாஹு அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒருத்தவங்க இந்த ததப்புர் பண்ணுவதனுடைய முக்கியத்துவம் இதை பத்தி எல்லாம் நமக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ததப்புர் எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு இதைதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? How is that we will do ததப்புர். ததப்புர் என்பது எப்படி செய்ய வேண்டும், எப்படி நம்ம குர்ஆனை பிரதிபலிக்க வேண்டும். முதலில் நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான புலங்களையும், அத தமிழ்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா புலம், ஃபேக்கல்டிஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அது புரியாது தூய தமிழ்ல, எனக்கு எக்ஸாக்டா அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு தெரியல. சோ அது அதனால இங்கிலீஷ்லயே நான் வந்து பக்கத்துல வந்து பிராக்கெட்ல கொடுத்துருப்பேன். சரிங்களா? புரியாதவங்களுக்காக. சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான புலமைகளையும் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். என்னென்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய சென்சஸ், நம்மளுடைய உணர்வு, இப்ப பாக்குறது, கேட்கறது, பேசுறது, இது எல்லா விதமான அந்த புலமைகளை நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். அதே போல நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு விஷயத்த சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம நின்று அதை கட் பண்ணி அதை உடைச்சு அதை அரைச்சு அதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், பலம் வேணும் இல்லைங்களா? ஒரு சாதாரண ஒரு காரியத்தை செய்வதற்கே அப்படிப்பட்ட பலம் நமக்கு தேவைப்படும் பொழுது அல்லாஹ்வினுடைய கலாம் குர்ஆனை நம்ம மனனம் செய்யறப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிடணும், அதை பிரதிபலிக்கணும், அதை செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட பலத்தை கொடுக்கணும். தூக்கத்தோடையே டயர்டா இது பண்ணி எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு டெடிகேஷன், அதுக்கான தியாகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணணும். சரிங்களா? இப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான புலமைகளையும் புலன்களையும் பலம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா இந்த குர்ஆனை நாம் ததப்புர் செய்வதற்கு, பிரதிபலிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? சோ அதனால நம்ம என்ன பண்ணோம், இதுல ரொம்ப நம்ம கவனித்து விழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சும்மா சாதாரணமா பண்றது கிடையாது, விழித்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய கண்களை திறக்க வேண்டும், நம்மளுடைய இதயத்தை திறக்க வேண்டும், நம்மளுடைய மூளைய புரிதலை திறக்க வேண்டும், நம்மளுடைய கண்களை காதுகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், திறக்க வேண்டும். திறக்கிறதுனா என்னப்பா திறந்தாதான் பார்க்க முடியும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து காதுகள் திறக்கப்பட்டிருக்கோம். இப்ப நிறைய பேர் கிளாஸ்ல இருந்தாலுமே கவனம் வேற பக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு. சோ பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட்னு சொல்லுவாங்க. நாங்க காலேஜ் படிக்கிறப்ப ஆக்சுவலா நம்ம அப்படியே என்னுடைய உடம்பு மாத்திரம் அதை கவனிச்சுட்டு இருக்கோம், ஆனா என்னுடைய சிந்தனை எல்லாம் வேற பக்கம் இருக்கும். தொழுகையில அதிகப்படியா நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இதுதான். தொழுதுட்டே இருப்போம், நம்மளுடைய சிந்தனை எல்லாம் யாராவது வந்து வெள்ளடிக்கிறாங்க, யாரு பால் பொங்கிருமா, இல்ல அடுப்புல வச்சு அரிசி வந்து இதாயிருமா, என்னாச்சு ஏதாச்சு பிள்ளை என்ன, இப்படிதான் நம்மளுடைய இது என்ன ஆகும்னா நம்மளுடைய உடல் அங்க இருக்கும், ஆனா நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே வேற பக்கத்துல இருக்கும். இந்த குர்ஆனை ததப்புர் பண்ணும் பொழுது அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து குர்ஆன் வந்து வாசிக்கிற ஒருத்தவங்க கேட்கிறோமா, ஓகே ஃபுல்லா எப்படி அந்த உச்சரிப்புகள் இருக்கு, ஓகே அந்த குர்ஆன் வசனங்களை நம்மளுடைய இதயத்துல நம்ம எப்படி வாங்குறோம், அதை நம்ம எப்படி கவனிக்கிறோம், எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ததப்புர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்க இதெல்லாம் பயன்படுத்தணும் சரியான முறையில. நீங்க நிறைய பேர் பாருங்களேன், குர்ஆன் ஓதிட்டே இருப்போம். நம்ம குர்ஆன் ஓதிட்டு இருக்கப்பவே டக்குன்னு நமக்கு தெரிஞ்ச சூறா ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா நம்ம தஜ்வீதுல தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டோம், உச்சரிப்புகள் சரியா இருக்காது, எழுத்துக்கள் சரியா தெரியும். ஆனாலும் இந்த சூறா நான் எப்பயுமே சொல்லி தொழுறதுனால சொல்லிட்டு குர்ஆனை பார்க்க மாட்டோம், வேற பக்கம் அப்படி பார்த்துட்டே நம்ம என்ன பண்ணுவோம்னா இது பண்ணுவோம். சோ இது என்னன்னா அட்டென்ஷன், நம்மளுடைய கவனத்தை முழுவதுமாக அந்த குர்ஆனின் பக்கம் ததப்புர் பண்ணுவதற்கு என்ன பண்ணணும், நம்ம செலுத்த வேண்டும். சரிங்களா? சோ முதல் விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவனிக்கிறது, அட்டென்டிவா, எந்த ஒரு திசை திருப்புதலும் இல்லாம
எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாம, நான் 4 வேலை பார்த்துட்டு இருக்கப்ப 4வதோட 5வது வேலையா நான் இதை பாக்குறேன் அப்படிங்கிறது இல்லாம நம்மளுடைய நேரத்தெல்லாம் சரி பண்ணி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி நம்ம சரியான கவனத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை கவனிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம் சூரா காஃப்ல வந்து 37வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நிச்சயமாக யார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, அதாவது இதுல வந்து படிப்பினை இருக்கு. எப்படி யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களுடைய மனதால் கவனிக்கக்கூடியவர்கள் யார் வந்து அந்த இடத்துல மனதால்னா எப்படி, நம்ம உட்கார்ந்துருப்போம். இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த நான் சொல்றதை கேட்குறீங்க அப்படின்னா அதை உள்வாங்கி அதை சிந்தித்து அதை அப்படியே லயித்து கவனிப்பதுதான். இதுல வந்து இல்ல நான் அந்த சைட்ல சமையல் வேலை பார்த்துட்டு இந்த பக்கம் நான் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு இந்த பக்கம் நான் வந்து தாளிச்சுட்டே நான் கவனிக்கிறது அப்படிங்கிறது அட்டென்டிவ் கிடையாது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்ஆனில் வந்து படிப்பினை இருக்கிறது யாருக்கு அப்படின்னா, யாரு தங்களுடைய கவனத்தை முழுவதுமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இதுல படிப்பினை இருக்கு. படிப்பினை இருந்தா தானங்க நம்ம வாழ்க்கையில இப்ப நான் ஒரு விஷயத்த படிக்கிறேன்னா, ஓகே இந்த இவங்க இன்னைக்கு இவ்வளவு பேசுறதுல வச்சு நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் கிடைச்சிருச்சுப்பா, இனிமேல் இதை நான் பண்ணக்கூடாது. அப்போ அதே போலதான் குர்ஆன் அதுக்குதான், நம்ம வந்து பாடம் கத்துக்கிட்டு அதன்படி நடக்கிறதுக்கு தானே. அப்போ யார் இந்த குர்ஆனை படிப்பதன் மூலமாக அந்த கவனத்தை செலுத்துறாங்களோ அவங்களுக்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புரிதலை அந்த படிப்பினை வந்து தருவாங்க. சோ கவனித்தல் என்பது என்னென்ன வரும், கவனிக்கிறது இல்ல என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, நம்மளுடைய காதுகள் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும், சரிங்களா? நல்லா கவனிக்கிறது கேட்கறதுக்கு காதுகள் ஃபர்ஸ்ட். அடுத்து நம்மளுடைய இதயத்தை திறந்து வச்சிருக்கணும். ஓகே இது மனசுல ஏத்துக்கிற அளவுக்கு படிச்சுட்டே இருக்கப்ப இல்ல இந்த வசனம் எனக்கு சரி வராது, அது வந்து அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க கூடாது, ஏன் 4 மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னா, அப்படிலாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய வசனங்களை மறுக்க கூடாது. கரெக்டா சொல்றத அல்லாஹ் சொல்லியிருக்கிறத அப்படியே நம்ம உள்ளத்துல என்ன பண்ணும் வாங்கணும், மனசுல புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அப்ப நம்மளுடைய இதயத்தை நம்மளுடைய புரிதலை மூளைய என்ன பண்ணணும், இவற்றிலிருந்து எல்லாத்துலயும் நம்ம விளக்கிடணும். ஒரு குர்ஆனை நான் ததப்புர் பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய காது, என்னுடைய மூளை, என்னுடைய புரிதல், இதயம் எல்லாத்தையும் தேவையில்லாத சிந்தனைகளை விட்டும் தவிர்த்து விட வேண்டும். சோ முதல்ல ததவுர் பண்ணுவதற்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நம்மள வந்து என்ன பண்ண நம்மளுடைய கவனம் சிதறி விடக்கூடாது. நம்ம கையில வச்சிருக்க போனோ இல்ல டோர் பில் அடிக்குது யாரோ வர்றாங்க இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிற எந்தத்துலயுமே நம்மளுடைய அந்த கவனம் என்பது திசை திரும்பாமல் முழு கவனத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை பிரதிபலிப்பதில் நம்ம செலுத்த வேண்டும். சோ இந்த மாதிரியான புலன்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். காது, கண்ணு, அதுக்கப்புறம் நம்மளுடைய இதயம், நம்மளுடைய மூளை, இது எல்லாத்தையும் அதை கவனிக்கிற மாதிரி வந்து உட்காரணும். இப்ப ஏத்திக் ஆஃப் பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க தெரியும்ல, ஓர்மை யாருமே பேசாம தனியா போய் இறை நினைவுதலே இருக்கிறது அப்படின்னா எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயம் தான் இங்க சொல்லி காட்டப்படுகிறது. சோ நம்மளுடைய இதயம் மற்றும் மூளை இவற்றிலிருந்து இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம் ஒதுக்கணும் ஃபர்ஸ்ட். சோ ததபுர் இப்படிதான் பண்ண முடியும், சும்மா வந்து வாசிட்டு பண்ண முடியாது. சூரா யாசின்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் 69 மற்றும் 70வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அதாவது குர்ஆன் என்பது மனிதர்களை எச்சரிக்கக்கூடியதாக இருக்குது. யார் அலைவா இருக்காங்களோ, யாரு உயிரோட இருக்காங்களோ அப்படிங்கிறது. இப்ப அலைவுனா உயிரோடங்கிறத விட நிறைய பேர் உயிரோட தான் இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாருமே உயிரோட தான் இருக்கோம் நம்ம. ஆனால் நம்ம குர்ஆனை படிக்கிறோம், ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், ஆனா அது நமக்கு வந்து எச்சரிக்கையா நம்ம எடுத்துட்டு அந்த பாவத்தை பண்ணாம இருக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் கிடையாது இல்லைங்களா? படிக்கிறோம், இந்த விஷயம் பாவம்னு தெரியுது, ஆனாலும் நம்ம பண்றோம். அப்ப நம்ம என்ன உயிரோட இருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இது ஏதாவது நமக்கு எச்சரிக்கை வந்து நமக்கு இப்ப பலன் தந்துச்சா? கிடையாது. சோ அல்லாஹ் சொல்றான் பாருங்க, குர்ஆன் வந்து என்னன்னா யாருக்கு வந்து அது எச்சரிக்கை தரக்கூடியதாக இருக்குன்னு, யார் வந்து அதை யார் உயிரோட இருக்கிறாங்களோ யார வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் முக்கியம். சோ உயிர் அப்படிங்கிறத விட அதை யார் வந்து அதை புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து சொல்றாங்க. சோ யாருடைய இதம் என்பது வேலை செஞ்சிட்டு இருக்கு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கு, யார பாக்குறாங்க. இப்போ குர்ஆன்ல இருக்க ஒரு விஷயத்த ஓகே அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கானா அதை என்னால அப்படி உணர முடிகிறது, அதை என்னால காதுல வாங்கி அதை உணர முடிகிறது, அதை என்னால புரிந்து கொள்ள முடிகிறது, அதனுடைய அந்த எச்சரிக்கைகளை என்னால பின்பற்ற முடிகிறது. சோ அந்த புரிதல் உயிரோட இருக்கிறதுங்கிறது என்னன்னா அந்த படிக்கக்கூடிய வசனத்தை அதை கேட்டு அதை பார்த்து அதை புரிஞ்சு அதன்படி என்னுடைய வழிகாட்டுதலின்படி என்னுடைய நடைமுறையை நான் மாற்றிக்கொள்வது என்பதுதான் குர்ஆனினுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய நிலைமை இந்த இடத்துல எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். சோ எந்த மனிதனுடைய இதயமாகப்பட்டது என்னன்னா
குர்ஆனை வாசிக்கும் பொழுது அது அர்த்தத்தை, இப்ப குர்ஆன் கூட வாசிக்கிறோம் அரபியில, நமக்கு புரியறது இல்ல, ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதோட அர்த்தத்தை பாக்குறோம். அதையும் தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் தஃப்சீரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வசனத்துக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய விளக்கம் சொல்லியிருக்காங்க, அறிஞர்கள்லாம் இப்படி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்கிறதுக்கான நமக்கு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆனாலும் அதை படித்தும் எந்த மாதிரியான எந்த ஒரு தாக்கமும் எந்த ஒரு மாற்றமும் என்கிட்ட இல்லை அப்படின்னா அது என்ன, குர்ஆன் படிச்சதுக்கு என்ன அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை, ஒரு பயனுமே கிடையாது. சரிங்களா? அப்போ நம்மளுடைய மூளை, நம்மளுடைய இதயம் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா குர்ஆன்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ததப்புர் அப்படிங்கிறதுனா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படியே நம்மளோட முழு கவனத்தையும், ஓகே நான் படிக்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் இது வரைக்கும். ஜூஸ் அம்மால நம்ம பார்த்தோம்னா மத்ததெல்லாம் விட்டுருங்க, 30வது ஜூஸ்ல நம்ம தஃப்சீர் பார்த்த வரைக்கும் எப்படி உதவி செய்யணும், எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி அடுத்தவங்களை வந்து பார்க்கணும், என்ன மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், எப்படி நன்மை செய்யணும், அமல் செய்யணும், இபாதத் செய்யணும்ங்கிறது எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கோம். சோ இது எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமா நடைமுறைப்படுத்துறோம்னா அட்லீஸ்ட் நான் செய்யறப்ப டக்குன்னு இன்னைக்கு போறேன் ரோட்ல கார் டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு நம்ம பேப்பரை உள்ள இருந்து உன்னை தூக்கி போட போறேன் வெளியில, இல்ல போடக்கூடாது. நம்ம இது வந்து கவர்மெண்ட் ரூல் போடல, பட் இல்ல இஸ்லாம் வந்து அந்த குர்ஆன் வந்து எனக்கு இப்படி சொல்லி தரல, ஓகே பிள்ளைங்க பேசுது, ஓகே இல்ல ரோட்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க வர்றாங்க, இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான் யாரையும் அனாதைகளை விரட்டக்கூடாது, வறியவர்களை விரட்டக்கூடாது, மிஸ்கினை விரட்டக்கூடாது. ஓகே அந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி வர்றப்ப இந்த குர்ஆன் வசனங்கள் நம்ம படித்தது நம்மளுடைய மனதில் நம்மளுடைய செயல்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா? அபசல பார்த்தோம், அடுத்தவங்களை பார்த்து அந்த நெத்தியில சின்ன சுருக்கம் கூட இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். நம்ம எடை மோசடி பண்ணக்கூடாதுங்கிறத பாக்குறோம். நம்ம இன்னைக்கு கடைக்கு போறோம், சூப்பர் மார்க்கெட்ல அது பிடிச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றதுக்கு அதை முதல்ல நம்ம உடைச்சு என்ன பண்றோம், அனுமதி இல்லாம எடுத்து வாயில போட்டுறோம். அதற்கான எடை கிடையாது. நான் வந்து டேஸ்ட் பண்ணி நல்லா இருந்தா இன்னைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறேன், கிரேப்ஸ் திராட்சை வாங்குறதுக்கு எனக்கு நான் அந்த புளிப்பு இருக்கா இல்லையா நான் பார்த்தாதான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு எடுத்து வாயில போட்டுறோம். அந்த ஒரு சின்ன எடையை பத்தி நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள், சின்ன சின்ன பாவங்கள் எப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதா, என்னுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா, ஏற்படுத்தினாதான் இந்த குர்ஆன் நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தினாதான் அது உண்மையிலே நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கேதர் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். என்னன்னா நம்ம என்னென்ன படிக்கிறோமோ, இப்ப நம்ம தஃப்சீர் இவ்வளவு பார்த்திருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ், அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே கவனத்துக்கு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் சேகரிக்கணும். ஓகே நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த வசனம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஓகே இதுபடி நான் நடக்கிறேன்னா அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா சேகரித்து நம்மளுடைய நினைவுல வந்து கொண்டு வந்து நிறுத்தணும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப பிஸியா தான் வச்சுக்கிறோம், நம்ம ஆல்ரெடி நம்ம வேற விஷயத்துல பிஸியா இருக்கோம். இதுல குடும்பத்தை கவனிப்பதும் குழந்தைகளை வளர்ப்பதிலும் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டுறது. ஆனா குர்ஆன் விஷயத்துல நம்ம பிஸியா இருக்கோமா அப்படிங்கிற வந்து பார்க்கணும். நம்ம இந்த ததாபுர் பண்ணணுங்கிறத அல்லாஹ் அதுக்காக தான் இந்த குர்ஆன் அருளி இருக்கான். அப்போ நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய புலன்களை, நம்மளுடைய பலத்தை எல்லாத்தையும் அதுக்காக ஃபுல்லாத்தையும் அப்படிங்கறத விட அதுக்கான ஒரு நேரம் நம்ம செயல்முறை கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இங்க பார்க்கணும். சூரா ஜுமர்ல 23வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் இந்த குர்ஆனை வந்து இந்த மக்களிடையே இறக்கி வைக்கிறான். அப்போ இந்த குர்ஆனை வந்து எதற்காக இறக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய அந்த மேனியை கூட நடுங்க செய்யும். அது அப்போ யாருடைய அந்த தோள்கள் எல்லாம் வந்து அப்படியே இந்த பயத்துல சொல்லுவாங்கல்ல, கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது புல்லரிச்சு போச்சு. ஒரு விஷயத்த படிக்கிறப்போ எனக்கு அப்படியே மேலெல்லாம் நடுங்குது, எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. யாருக்கு அந்த தாக்கம் ஏற்படும் என்றால், யார் இறைவனை பயப்படுகிறார்களோ அவர்களுடைய அந்த உள்ளங்கள் தான் நிம்மதி அடையும். அவர்களுடைய அந்த மேல இருக்கக்கூடிய அந்த இதுதான் பயத்துல என்ன பண்ணும்னா நடுங்கும். So the remembrance of Allah, அல்லாஹ்வினுடைய நினைவுதலால். இப்ப நம்ம சாதாரண ஒரு விஷயத்த குர்ஆனை படிக்கும் பொழுது சஹாபாக்களினுடைய நிலை, நபிமார்களுடைய நிலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது, நம்ம இன்னைக்கு குர்ஆனை படிக்கிறோம், நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு? ஒரு அர்த்தத்தை தெரியாம படிக்கிறப்பங்கிறது கூட வேற, ஆனா அர்த்தத்தை தெரிஞ்சு படிக்கிறப்ப சுப்ஹானல்லாஹ். நீங்க இன்னைக்கு தொழுகையில ஒரே ஒரு சூறா மனப்பாடம் பண்ணுங்க, அதனோட அர்த்தத்தை படிச்சுட்டு போங்க. படிச்சுட்டு நீங்க போய் என்ன பண்ணுங்கன்னா தொழுகையில நில்லுங்க, உங்களுடைய கவனத்தை ஃபுல்லா கொடுங்க, அதை வாசிங்க. வாசிக்கிறப்பவே என்ன பண்ணா கை கட்டி தொழறப்போ சுப்ஹானல்லாஹ். அப்போ
அந்த வசனத்தோட அந்த பாதிப்பு ஏற்படுறப்போ அப்படியே எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இப்படி கொடுக்குறான், நரகத்துல இவ்வளவு வேதனை இருக்கு, நரகம் பதுங்கி தாக்கக்கூடியதா இருக்குது, இந்த பாவம் செஞ்சா இப்படி விரட்டுனா கூட அல்லாஹ் இவ்வளவு தூரம் கோவப்படுறான் நம்ம மேல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம பாதிப்பை ஏற்படுத்தணும். அப்போ சூரா ஜுமர் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதற்கான காரணமே அவங்க என்ன பண்ணணும், அல்லாஹ்வினுடைய பயத்தால் அவருடைய உள்ளங்கள் நிம்மதி அடையும், ரிலாக்ஸ் ஆகும். ஆனா அவர்களுடைய மேனி அந்த பயத்தால் நடுங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்மளுடைய நாக்கை என்ன பண்ணணும், சோ நம்ம திலாவத் பண்ணுவதற்கு நம்மளுடைய நாக்கை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பயன்படுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்றோம், ஒன்று சேர்க்கிறோம், நம்மளுடைய மூளையில கொண்டு வரோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த குர்ஆனை திலாவத் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை வாசிச்சு சத்தமா வாசிக்கணும். இப்ப என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்காலர், ஒரு அறிஞர் சொல்லியிருப்பாங்க, என்னன்னா நீங்க மனனம் செய்ய வேண்டும் என்றால் சத்தமா ஓதணுமா, அதாவது சத்தம் வெளியில வர அளவுக்கு ஓதணுமா, இல்ல நீங்க அத பிரதிபலிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்தம் அப்படியே அமைதியா இருக்கணுமா? புரியுதுங்களா? அன்னைக்குதான் நான் ரீசெண்டா அதுல பார்த்தேன். இப்ப நீங்க இப்ப ஒரு விஷயத்த நான் மெமரைஸ் பண்றேன், இல்ல மனனம் செய்யறேன் குர்ஆன் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன். பாஸ், நிறுத்துறது. அந்த வருஷத்துல நான் ஸ்டாப் பண்ணேன். இவ்வளவு நேரம் நான் ஓதுனேன், மனப்பாடம் பண்ணேன். ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்னா பிரதிபலிக்கிறேன். அப்போ பிரதிபலிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய சப்தம் என்பது என்னன்னா அப்படியே அமைதியாயிரும். சரிங்களா? சோ அந்த குறிப்பிட்ட குர்ஆன்ல இருக்கக்கூடிய சில வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அதை பிரதிபலிக்கிறோம் நம்ம. சரிங்களா? அப்ப அதை தஃபீல் பண்றோம். சரிங்களா? இப்ப ரிப்பீட்டட், திரும்ப திரும்ப திரும்ப. அப்ப இந்த குர்ஆனை நல்லா பாருங்க. நிறைய பேர் என்ன பண்றோம், இன்னைக்கு குர்ஆன் ஓதிட்டோமா, ஓதிட்டேன், நான் ஒரு குர்ஆன் முடிச்சிட்டேன், வாழ்க்கையிலே அவங்க ஒரு குர்ஆன் தான் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. திரும்ப 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 அந்த வசனங்கள் நமக்கு மனப்பாடமே பண்ணிருக்க மாட்டோம். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த யாசீனை தொடர்ச்சியா ஓதக்கூடிய வழக்கம் உடையவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க மனப்பாடமே பண்ணிருப்பாங்க. எப்படி பிகினிங்ல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஓதிட்டே இருக்கிறது. அந்த யாசீனை பார்க்காமலே ஓதக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி மனப்பாடம் பண்ணாங்க அப்படின்னா ரிப்பீட்டட், ரெப்படிஷன், திரும்ப திரும்ப அவர்கள் அந்த காரியத்தை செய்த காரணத்தினால அவர்களுக்கு அது மனதில் பதிந்து விட்டது. சரிங்களா? அப்போ இந்த ததப்புர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்ப நம்ம நிறைய பேர் இப்ப கூட நினைக்கலாம், என்னப்பா 30வது ஜூஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், 101வது வந்துட்டோம், திருப்பியும் அதுக்கான ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க, திருப்பியும் அதுக்கப்புறம் மனப்பாடம் கொடுத்தீங்க, திருப்பி இப்ப ததப்புர்னு போறோம் நம்ம அப்படிங்கிற எண்ணம் கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி படிச்சு 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 வெளியில போய் யாராவது ஒருத்தவங்க கேட்டா கூட ஜூஸ் அம்மா அப்படின்னு போனாலே இவ்வளவு விஷயங்கள் இருக்குப்பா, இதுல இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி படிப்பினைகள்லாம் இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு அது நம்மளுடைய மனதிலையும் வாழ்க்கையிலையும் என்ன பண்ணணும், தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சோ ததப்புர் அப்படிங்கிறது அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே போல சூரா முஸம்மில்ல 4வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, வரத்திலில் குர்ஆன தர்தீலா. சோ இந்த குர்ஆனை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த குர்ஆனை தர்தீல் பண்ணதுக்கு நம்மளுடைய நாவை நாம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். நம்மளுடைய கண்களை நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். சரிங்களா? நம்ம அந்த குர்ஆனை மாத்திரம் பாக்குறது மாத்திரம் கிடையாம நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கண்கள் பார்ப்பது என்பது அழுகையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். வீப்பிங். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குர்ஆனை பாக்குறப்ப நிறுத்தி அழுவாங்க அப்படியே. ஏன்னா அது புரியுது அந்த அர்த்தம். அந்த அர்த்தத்தை அவங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்காங்க. நமக்கு அரபி தெரியாது. அப்ப என்ன பண்ணணும், குறிப்பிட்ட வசனங்களினுடைய அர்த்தங்களை மனனம் செய்ய வேண்டும். சோ ததப்புர்ல இதுவும் ஒரு பகுதி. அப்ப அது புரிஞ்சு அதை மனப்பாடம் பண்ணாதான் அந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணோம், உணர்ந்து அழுகை. சோ கண்ணோட வேலை என்ன இந்த இடத்துல, அப்ப தர்தீலில் குர்ஆன நாக்குல ஓதுறது மாத்திரம் கிடையாது, கண்ணுல பாக்குறது மாத்திரம் கிடையாது, அந்த உணர்வுகளை அந்த இதை பிரதிபலிச்சு, வசனங்களை பிரதிபலிச்சு அது நமக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த கண்ணுல அது கண்ணீராக வழிந்து வர வேண்டும் அளவுக்கு ததபுர் நம்ம பண்ண வேணும். சரிங்களா? அப்ப நம்மளுடைய கண்களையும் இந்த ததபுர் பண்ணுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? சூரா மரியம்ல 58வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ குர்ஆன் வாசிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவற்ற அருளாளன் அப்படிங்கிற ஒரு வசனம் ஒண்ணு வருது. சரிங்களா? அப்போ அதை பார்த்த உடனே என்ன பண்ணணும்னா அப்படியே அல்லாஹ் எவ்வளவு அருளாளனாக இருக்கிறான், நமக்கு எவ்வளவு இரக்கமுடையவனாக இருக்கிறான், அளவற்ற அருளா நிகரற்ற அன்புடையவனா இருக்கிறான், எவ்வளவு கருணை காட்டுறாங்கிறப்போ நம்மளுடைய எவ்வளவு பாவம் செய்யறோம், நம்ம என்ன மாதிரி பாவம் புறம் பேசுறோம், என்ன மாதிரியான தவறுகள் தப்புகள் செய்யறோம். ஆனாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு நம்ம மேல கருணை காட்டுனதுனாலதான் அப்படிங்கிறத நினைச்சு என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு அதான் சொல்றேன்,
நான் ஒரு சூரா ஃபாத்திஹா தான் எடுத்துக்காட்டா நான் ரெண்டு வசனத்தை சொல்லிட்டே இருக்கிறேன். இப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்திற்கு எல்லா அதிபதியாகி அவனுக்கே புகழ் அனைத்தும், அர்-ரஹ்மானிர் ரஹீம், அவன் வந்து அளவற்ற அருளாளன். அப்ப நான் நினைக்கிறேன், சுப்ஹானல்லாஹ், நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு மனுஷங்க முன்னாடி நான் நல்லவ அப்படிங்கிற ஒரு தோற்றத்துல வெளியில இருக்கேனே தவிர என்னுடைய பாவங்களை மறைச்சு என்னை மன்னிச்சு இந்த பூமியின் மேல ஒரு கண்ணியமான ஒரு மனிதனா என்னை நடமாட வச்சிருக்கான். அப்படிங்கிறப்போ அவனுடைய அந்த கருணையை நினைத்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். ததப்புருங்கிறது அதுதான். புரியுதுங்களா? நான் இந்த அர்த்தத்தை படிச்சேன், ஓகேப்பா, இது வந்து இவங்களெல்லாம் விரட்டாதீங்க, அனாதைகள் எல்லாம் விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, நான் விரட்டல அப்படிங்கிறது கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு கருணை இல்லவன். இந்த குழந்தையோட தலையில தடவி கொடுக்கறது கூட வந்து ஒரு நன்மையாக நமக்கு சொல்லியிருக்கான். இப்ப எவ்வளவு அன்பா இருக்கிறான் அவன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்தல் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் ததப்புர். சரிங்களா? அழுவது என்பது மிகவும் சிறந்தது. இட்ஸ் குட் டு கிரை. என்னன்னா, நீங்க ததப்புர் குர்ஆன்ல வந்து பிரதிபலிக்கும் பொழுது நீங்க அழுறீங்க அப்படின்னா த பெஸ்ட் பார்ட், அதுதான் மிகவும் சிறந்த ஒரு பகுதியாக இருக்கும் என்பது இங்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா? சோ ததப்புர் பண்றப்போ கண்ணு பாக்குது அப்படின்னா கண் அதை பார்த்து அது உணர்ந்து அழணும். இதயம் பாக்குது அப்படின்னா அந்த இதயத்துல வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வு அப்படி பொங்கி எழணும். அதே போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த விஷயம் அப்படி இந்த தாக்கம் தான் நம்மள என்ன பண்ணணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும். சும்மா பார்த்தேன், நான் படிச்சேன், ஆமாப்பா ஒரு பாடத்தை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு ஓகே அதை ஃபாலோ பண்ண, அப்படி கிடையாது. உணர்வுகள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல ஒரு ஹதீத்ல வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முத்தாரிஃப், அதாவது அவங்களுடைய தந்தை கிட்ட இருந்து வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு முறை வந்து ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து வராங்க. இப்ப அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொழுதுட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க தொழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வந்து ஒரு சப்தம் வந்து இந்த சஹாபி வந்து கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்க கிட்ட இருந்து ஒரு சப்தம். அதாவது எப்படி வந்து தண்ணி கொதிக்கும் பார்த்திருக்கீங்களா? பாயிலிங் வாட்டர். இப்ப தண்ணி வந்து ஒரு இதுல வச்சிட்டோம் அப்படின்னா பொல 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 பொலன்னு அப்படியே கொதிக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு சப்தம் அவங்களுடைய அந்த செஸ்ட்ல இருந்து, நெஞ்சு பகுதியில இருந்து வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குமுறி குமுறி அலறதுன்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? சில பேர் அழுவாங்க, வெளியில சப்தம் வராது, அப்படியே உள்ளே ரொம்ப அப்படியே உள்ள அடக்கிக்கிட்டு அந்த இதை தாங்கவே முடியாது, தாழவே முடியாத ஒரு இதை வந்து இது பண்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடக்கிக்கிட்டு அழுவோம் பாத்திருக்கீங்களா? சப்தம் வெளியில அப்படியே கேட்காது, ஆனா அந்த அலறக்கூடிய அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நீர் கொதிப்பதை போன்ற அந்த பாயிலிங் வாட்டர் அந்த சப்தம் வந்து அவங்களுக்கு வருது சஹாபிக்கு. அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை வாசிக்கும் பொழுது அவர்கள் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, பிரதிபலித்தவர்களாக அந்த வசனத்தை வந்து என்ன பண்ணாங்க, நினைச்சு அல்லாஹ்வினுடைய அருளையோ இல்ல அல்லாஹ்வுடைய தண்டனையோ நினைச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அழுதாங்க. இத்தனைக்கு அவங்க யாருங்க, அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சிறந்த மனிதர், ஒரு சிறந்த தந்தை, ஒரு சிறந்த கணவர், எல்லாத்திற்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை இவ்வளவு தூரம் பிரதிபலிச்சு பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கை நடத்துற அவங்களே அவங்க அலறாங்க. அப்படிங்கிறப்போ இப்ப நம்மளும் அதனுடைய வழிகாட்டியா தானே இருக்கணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்களோ அவற்றையெல்லாம் பின்பற்றுவதுதான் நம்மளோட மீதான கடமை. அப்ப அவங்க குர்ஆனை எப்படி ஓதி இருக்காங்க, அவங்க எப்படி வந்து பிரதிபலிச்சிருக்காங்க, எப்படி நடைமுறைப்படுத்திருக்காங்க, இப்ப அந்த வழிமுறைப்படிதானே நம்மளும் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு முறை சூரத்துன் நிசா அந்த இதுல இருக்கிறதுல வந்து ஓதுனாங்க. அப்போ அந்த ஒரு வசனம் வந்து ஒண்ணு வந்தது, கைஃப ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹௌலாயி ஷஹீதா அப்படிங்கிறது வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த வசனம் வாசிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இது ஆக்சுவலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா நிசால இருக்கக்கூடிய இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா அழுதாங்க. எப்படி அழுதாங்க அப்படின்னா, அப்ப அவங்க ததப்புர் பண்ணலைன்னா எப்படி அழுதுருப்பாங்க? ததப்புருங்கிறது என்னன்னா ஒரு வசனத்தை வாசிக்கிறப்போ அது எனக்குள்ள பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, சுப்ஹானல்லாஹ், இப்படி சிந்தனை ஏற்படுத்துது, அதன் மூலமாக எனக்கு என்ன பண்ணுதுன்னா கண்ணீர் வருது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சூரா நிசால இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அழுதுருக்காங்கன்னா அவங்க ததப்புர் பண்ணதுனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அழுதுருக்காங்க. சோ பிரதிபலிப்பது, ததப்புர் பண்ணுவது என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சம்பவம் வந்து நமக்கு ஒரு படிப்பனையாக, ஒரு ப்ரூஃபா, ஒரு சான்றாக என்ன பண்ணுன்னா நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ ததப்புர் பண்ணுவதுல மிகவும் சிறந்த பகுதி எது என்றால் எது அப்படின்னா அதை நினைத்து நம்மளுடைய கண்களில், அதாவது இர்ஃபானா வந்து சொல்லியிருக்காங்கப்பா ததப்புர் பண்றப்ப அழணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுகை நீங்க வர வைக்கிறது கிடையாது. அந்த வசனத்தை உங்களோட தாக்கத்தை ஏற்படுத்தி அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா வரணும்.
அதுதான் த பெஸ்ட் பார்ட், மிகச்சிறந்த ஒரு பகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ குர்ஆனை வாசிக்கும் பொழுது உன்னுடைய கண்கள், உன்னுடைய காதுகள், உன்னுடைய இதயம், உன்னுடைய மூளை எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அதோட ஒத்துழைக்கணும். இந்த புலன்கள் எல்லாத்தையும் நீ பயன்படுத்தணும். அது உனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இப்படிதான் பண்ணியிருக்காங்க. ததபுர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை தான் நம்ம இங்க வந்து பாக்குறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக அழக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. குர்ஆனை எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களால அந்த கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எப்பெல்லாம் குர்ஆனை வாசிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அழாம இருந்ததே கிடையாது. நம்மலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அழுதாலே பெரிய விஷயம். ஆனா அவங்க எப்பெல்லாம் குர்ஆனை வாசிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது. அவங்க எந்த அளவிற்கு அந்த இறைவனுடன் தொடர்பு இருந்திருக்கு, அவங்க இறைவனோட அவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு. இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இது என்னுடைய இது நான் இடைச்செருகள் பண்றேன் இந்த இடத்துல. என்னன்னா நம்ம ஒரு அத்தா கிட்ட, நம்மளுடைய அம்மா கிட்டயோ அவ அத்தா கிட்டயோ வந்து அவங்க செஞ்சதுக்கு வந்து நன்றி உள்ளவங்களா இல்லாம நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க மனசு எப்படி கஷ்டம். தினம் அவங்க பண்ற சமையலா இருக்கட்டும், இல்ல நமக்கு வந்து நம்ம அத்தா வாங்கி கொடுக்குற ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு பா, நீங்க ரொம்ப சூப்பர்ப்பா, அம்மா நீங்க பண்ற சமையல் சூப்பரா இருக்குங்கிறப்ப அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இல்லைங்களா? அத மாதிரி இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் படைச்சு கொடுத்துட்டு அவனோட வார்த்தையில படிக்கிறப்ப அது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா ஹசன் அல் பஸ்ரி அவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு குர்ஆனை வாசிக்கும் பொழுது அவங்க அதை முழுவதுமாக நீளமாக ஓதுவாங்க. நிறுத்தி நிதானமா. நீங்க நம்ம எல்லாம் ஓதுறோம்னா கட 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 கடன்னு ஆரம்பிச்சோன்னா நீங்க தொழுகையில தஜ்வீத் கத்தாலும் சரி, கத்துக்கிட்டாலும் சரி, குர்ஆன்ல தொழுகையில அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதோட சரி நேரா சுஜூதுல போய் டம்முன்னு போய் விழுவணும். அப்படிப்பட்ட தொழுகையாதான் இருக்கு நம்மளோடது இல்லைங்களா? உணர்வுகள் கிடையாது, பிரதிபலிக்கிறது கிடையாது, அழுகை கிடையாது, புரிதல் கிடையாது, செயல்பாடுகள் கிடையாது. நான் வந்து 5 நேரம் தொழணும் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கும். தொழவே இல்லாதவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களை காப்பாத்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா தொழக்கூடியவங்களும் அந்த குர்ஆன்ல இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, உயிரே கிடையாது. உயிரே இல்லாம ஒரு விஷயத்த நம்மளே சொல்லுவோம் ஹஸ்பண்ட் கிட்ட, ஆமா நீ என்ன இப்ப பேசுறதுல ஒரு ஒரு உயிரே இல்ல, ஒரு நல்லா அப்படி லயிச்சு அன்பை வெளிப்படுத்தி பேசு. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். ஒரு விஷயத்த செய்யணும்னா உணர்ந்து ஆழமா பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து வரணும், நம்மளுடைய இதயத்தினுடைய ஆழ் பகுதியிலிருந்து வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. பிள்ளைங்கிட்டயா இருந்தாலும் சரி, வீட்டுக்காட்டியா இருந்தாலும் சரி, யார்ட்டையா இருந்தாலும் சொல்றோம். இப்ப அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த இதுங்கிறது எப்படி இருக்கணும் நமக்கு? அப்ப அந்த அளவுக்கு அந்த ததப்புருக்கு நமக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. அதே போல இப்னு கையும் ரஹிமஹுல்லா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சலஃபுகளினுடைய பழக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆயத்தை வந்து வாசிப்பாங்களாம். ஒரே ஒரு குர்ஆன் வசனத்துல ஒரே ஒரு ஆயத்தை வாசிப்பாங்களாம். அத காலையில வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப 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 என்ன பண்ணுவாங்கன்னா காலையில 6 வரைக்கும் திரும்ப 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 என்ன பண்ணா வாசித்து கொண்டே இருப்பார்களாம். நம்மளாம் குர்ஆன் இன்னைக்கு ரமதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 4 குர்ஆன் முடிச்சிட்டேன், நானு 10 குர்ஆன் முடிச்சிட்டேன், 2 குர்ஆன் முடிச்சிட்டேன். என்னங்க இருக்கு அதுல நம்ம அல்லாஹ் நன்மை கொடுக்குறான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா என்ன காரணத்திற்காக இறக்கப்பட்டிருக்கு அதையே நம்ம மறந்துட்டோம். அப்ப அந்த இதையே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சந்ததிகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பின்வரக்கூடிய சந்ததிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தினாதான் இந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும், நம்மில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சரிங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அழுதி இருக்கிறார்கள், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது என்னன்னா ததபுர் பண்ணாங்க. அப்ப அவர்கள் அதற்கான கண்களை, காதுகளை, நாக்க, இதயத்தை, அவங்களுடைய தோள்கள் கூட இங்க என்ன பண்ணுது, ததபுர் பண்றதுக்கு வேலை செய்யுது. அப்படியே உள்ள நடுங்குது. அந்த அவங்களுக்கு அப்படியே என்னன்னா அந்த புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த தோள்கள் கூட, அவங்களுடைய ஸ்கின் கூட என்ன பண்ணுதுன்னா இந்த ததபுர் பண்றதுல வேலை பண்ணுது. சோ அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் அதை உணர்ந்து ஆழமாக லயித்து பண்ணக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, 2வது விஷயம் ஆக்சுவலா இங்க வேற எதுவும் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல, நீங்க அதை ஸ்கிப் பண்ணிருங்க இன்ஷா அல்லாஹ், நான் அதுக்கப்புறம் தெளிவா அனுப்புறேன். 2வது விதமான ததபுர் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அந்த குர்ஆனினுடைய அந்த அர்த்தத்தை, மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். இப்ப நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம வந்து சூறால பாக்குறப்ப, ஆதியாத்துல பாக்குறப்ப கனூதுனா என்ன, கனூதுனா இப்படி இது சொல்லியிருக்கான், ஷஹீதுனா என்ன, ஷதீதுனா என்ன, கபூர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள், குபூர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்தோம். அந்த அர்த்தத்தை தெரியறப்ப, அந்த வசனத்தை போய் நம்ம பாக்குறப்ப என்னன்னா மனப்பாடம் பண்றப்ப ஓகே இந்த அர்த்தம் வருது. அப்ப அந்த அர்த்தத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு விளக்கம் பார்த்தோம் நம்ம. சுப்ஹானல்லாஹ். அப்ப அது நம்ம என்ன பண்றோம்னா சுப்ஹானல்லாஹ்,
தொழுறப்பையும் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துது. அல்லாஹ் இந்த மாதிரி நான் நன்றி கெட்டவளா இருக்கக்கூடாது. பாரு, நன்றி கெட்டதுங்கிறது தொழாம இருக்கிறது கிடையாது, திக்ர் பண்ணாம இருக்கிறது கிடையாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க விஷயத்தையெல்லாம் மறந்துட்டு நம்ம போய் நமக்கு நடந்த நெகட்டிவான விஷயத்த பத்தி சொல்றது கூட நன்றி கெட்டத்தனம், அதை கூட கனவுதுன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அந்த வருது பாத்தீங்களா, அதுதான் உணர்தல், அதுதான் ததப்புர். அப்ப ததப்புர் எப்படி பண்ண முடியும்? ஒரு வசனத்தினுடைய ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணுவதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், பிரதிபலிக்க முடியும். ஃபர்ஸ்ட் புலன்களை நம்ம வந்து பயன்படுத்தணும், சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கான அந்த ஒரு முயற்சியையும் அந்த ஒரு பலத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ததபுர் பண்ணுவதற்கு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு தஃப்சீர் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இந்த அத்தியாயத்தினுடைய இந்த விளக்கம், இந்த அர்த்தம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்ன பார்த்தோம், அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம், சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ததபுர் பண்றதுங்கிறது நேரடியா வசனத்தை வாசிச்சுட்டு போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதோட அர்த்தத்தை, குறிப்பிட்ட அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணணும். அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அதனுடைய விளக்கத்தை தெரியணும். அதனுடைய பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய புலன்களை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அழணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது நம்மளுடைய உள்ளத்துல வந்து பயத்தை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் நமக்கு அது ஒரு நடுக்கத்தை தரணும். இது எல்லாத்தையும் இதுல இருந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்ணு பார்த்தோம், காது பார்த்தோம், நாக்கு பார்த்தோம், இதயம் பார்த்தோம், மூளை பார்த்தோம், நம்மளுடைய தோல்னு பார்த்தோம். இன்னொரு விதத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான அர்த்தங்களை படிப்பதற்கான அரபி அந்த அறிவும் நமக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தமிழ் கத்துக்கங்க, பிரெஞ்சு கத்துக்கங்க, ஹிந்தி கத்துக்கங்க. நமக்கு தாய்மொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபி கற்றுக்கொள்வதுதான். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லியிருக்காங்க, அரபி மொழி கற்றுக்கொள்வது என்பது சிறந்தது. அரபி மொழியை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் குர்ஆனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுல அல்லாஹ் எப்படி பேசியிருக்கான், என்ன அர்த்தத்துல சொல்ல வர்றான். எத்தனையோ மொழிபெயர்ப்புகள் வந்தாலும், எத்தனையோ விதமான மொழிகள்ல மொழிபெயர்ப்பு வந்தாலும், டிரான்ஸ்லேஷன் வந்தாலும், அரபியில இருக்கக்கூடிய அந்த குர்ஆனினுடைய அர்த்தத்துக்கு இணையாக எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் இதுவரைக்கும் கிடையவே கிடையாது. அதனாலதான் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறோம், அன்னைக்கு மொழிபெயர்ப்பு படிக்கிறோம் அப்படின்னா, இல்லப்பா இது சரியான, நிறைய தர்க்கம் வர்றது அதுதான். இல்ல இதுக்கு இந்த அர்த்தம் தான் சொல்ல வருது, இல்ல அது அந்த அர்த்தம் தான் அப்படிங்கிற. நேரடியா அரபி புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய உண்மையான அந்த ஸ்வீட்னஸ், அதனுடைய சாராம்சத்தை உணர முடியும், சரிங்களா? அப்ப ததபுர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தஃப்சீர் படிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அரபி முடிஞ்ச வரைக்கும் கத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். அந்த சில வார்த்தைகளினுடைய மீனிங், அர்த்தத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ண வேண்டும். அப்படிங்கிறத நம்ம இதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். சோ ததபுர் சும்மா வாச்சிட்டு போயிட முடியாது. அர்த்தம் மனப்பாடம் பண்ணணும், தஃப்சீர் தெரியணும், அதனோட அரபி அர்த்தங்கள் புரியணும். அப்பதான் அதனுடைய அந்த உண்மை தன்மையை நம்மளால என்ன பண்ண முடியும், உணர முடியும். சூரா யூசுப்ல வந்து 2வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்றான் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அரபி மொழியில தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இறக்கி இருக்கான். எதற்காக அப்படின்னா, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எப்படி புரிந்து கொள்ள, இப்ப நம்ம கேட்கலாம், நம்ம தமிழ் தானப்பா, என்ன அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான். அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா அதுல வந்து காரணம் இல்லாம இருக்காது. இப்ப அரபி மொழி ரொம்ப எளிமையானது, நீங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக, அதுக்காக தான் நான் அருளி இருக்கேன்னு சொல்றான்னா, இப்ப அதற்கான முயற்சி நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க நமக்கு சொல்லப்படுகிறது, சரிங்களா? சோ 2 விஷயம் பார்த்துட்டோம். முதல்ல என்ன பார்த்தோம், யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் கூப்பிடுறேனே. முதல்ல எதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும்? சொல்லுங்க சிஸ்டர் தஸ்லீமா. புலம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகே, அடுத்து சென்ஸ், புலமை. என்னென்ன பார்த்தோம் அதுக்குள்ள? நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இதுல நான் பாக்குறப்ப ஒரு 5 விஷயம் சொல்லுங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தினாங்க. இதயம், ஓகே, கண்கள், காது, மூளை, ஓகே. அப்புறம் அலறது. அல்லது கண்ல தான் வரும், தோள்கள் ஸ்கின், தோள்கள். ஓகே. 2வதுல வந்து ஃபேக்கல்டிஸ்ல யூஸ் பண்ற விஷயம்னு சொல்லியிருப்பேன். அதை வேற யாராவது ஒரு சிஸ்டர் சொல்லுங்க. 2வதுல எதை பயன்படுத்த வேண்டும்? புலம் பயன்படுத்தணும். அதுக்குள்ள என்னென்ன நான் சொன்னேன், இப்ப சொன்னேனே, இப்ப சொல்லி முடிச்சுட்டு தான் உங்கள்ட்ட கொஸ்டினை கேட்டேன். அது என்ன சொல்லியிருக்கேன்? தஃப்சீர் எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்றேன், தஃப்சீர் தெரிஞ்சுக்கணும், விளக்க உரை. வேற என்ன சிஸ்டர் சொல்லுங்க? மனப்பாடம் செய்வது, தப்சீர், அரபிக்கு நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறது, ததுப்பூர் செய், அதுதான் ததுப்பூருக்கு செய்ய முடியும். சோ அப்ப என்ன பண்ணணும், அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணணும், விளக்க உரை தஃப்சீரை தெரிந்து கொள்ள வேண்டும், அரபி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்.
சோ அப்பதான் ததபுர் நம்மளால பண்ண முடியும். சோ சூரா யூசுப்ல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், 2வது வசனத்துல, இந்த குர்ஆனை நான் வந்து என்ன பண்ண அரபி மொழியில இறக்கியிருக்கேன், நீங்கள் இதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான். அடுத்து 3வது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இறைவனுடன் உரையாட செய்ய வேண்டியவை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? 3வதா எப்படி நம்ம ததபுர் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குர்ஆனை வாசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா அல்லாஹ் கிட்ட பேசுற மாதிரியான ஒரு லெவலுக்கு நம்ம வந்து போகணும். ஒவ்வொருத்தரும் என்னென்ன இது பண்ணணும். இப்போ இதுல அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய இறைவன் கிட்ட இருந்து நான் எதையாவது கேட்க வேண்டும், யாராவது என்கிட்ட பேசுறாங்க, நான் அவங்க பேசுறதை கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அறிஞர் ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் இறைவன் என்னுடன் பேச வேண்டும், இறைவன் பேசுறத நான் கேட்கணும் அப்படின்னா நான் குர்ஆனை வாசிப்பேன். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ்வினுடைய பேச்சாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் இது இந்த குர்ஆன் என்பது இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தையும் குறிப்பிடக்கூடிய அல்லாஹ்வினுடைய வார்த்தையாக, பேச்சாக, கலாமுல்லா, சரிங்களா, அதுவாக இருக்கிறது. அப்ப என்கிட்ட இறைவன் பேசணும் அப்படின்னு நான் பேசுறத நான் கேட்கணும்னா நான் குர்ஆனை ஓதுவேன். நான் என்னுடைய இறைவன் கிட்ட பேசணும் அப்படின்னா நான் அல்லாஹ் கிட்ட துவா செய்வேன். இறைவன் பேசுறத நான் கேட்கணும்னா குர்ஆன் ஓதுவேன். நான் இறைவன் கிட்ட பேசணும் அப்படின்னா நான் துவா பண்ணுவேன். சரிங்களா? ஐ வில் மேக் துவா, நான் அல்லாஹ் கிட்ட நான் துவா பண்ணுவேன். சரிங்களா? அப்ப நம்ம குர்ஆனோட என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த நேரத்தை தொடர்பை என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தணும். சோ குர்ஆனோட நம்ம குர்ஆனை வாசிப்பதன் மூலமாக, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அல்லாஹ் நம்மகிட்டதான் அதை சொல்றான் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு வரணும். சும்மா வந்து இது ஒரு எழுத்து வாசுதா 10 நன்மை, இல்ல இதை வாசிச்சோன்னா நன்மை, இதை வந்து ரமதான்ல முடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எண்ணத்தெல்லாம் இல்லாம எனக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஒட்டுமொத்த மனித இனங்கிறப்ப நானும் அந்த மனித இனத்துக்குள்ளதான் நான் வருவேன். எனக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான், என்ன என்கிட்ட சொல்ல வர்றான், நான் இதுக்கான முயற்சி எவ்வளவு போட்டிருக்கேன். நீங்க நிறைய பேர் இன்னொரு விஷயம், இதை நானா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலியில ப்ராப்ளம், போரிங்கா இருக்கு, எனக்கு ரொம்ப இதா இருக்கு, டென்ஷனா இருக்கு, ப்ரெஷரா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு, எல்லாரும் சொல்றது. நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன் எப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து என்னதான் ஒரு குலூப் அப்படிங்கிறதுல வந்து தஜ்வீத் கோர்ஸ் வந்து ஒண்ணு பண்ணேன், பேசிக் லெவல். அப்ப அதுல அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயத்த, குர்ஆனை தினமும் நீங்க ஓதுங்க, குர்ஆனை தினம். அதே போல ஸ்காலர்ஸ் ஷேக் காசிம் அல் ஹக்கீம் அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முஃப்தி மெங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஸ்பீச் எல்லாம் அடிக்கடி நான் கேட்டுட்டே இருக்கப்ப அவங்களும் இன்சிஸ்ட் பண்ணது, குர்ஆனை அட்லீஸ்ட் ஒரு பகுதியாவது எடுத்து ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது கேட்டுட்டே இருந்ததுனாலயோ என்னமோ தெரியல, நீங்க சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் ததப்புர், என்னது ரெப்படிஷன், மறுபடியும் திரும்ப 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 இந்த மாதிரி ஸ்பீச்சை நான் கேட்டுட்டே இருந்ததே என்னமோ அல்லாஹ்வுடைய நாட்டம். ஓகே, குர்ஆனை நான் தினமும் ஒரு பக்கமாவது ஓதுறதுக்கான எனக்கு இதுன்னு சொல்லிட்டு என்னுடைய வழக்கமாக அதை மாற்றிக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதை கடைசி வரைக்கும் எனக்கு வந்து அதை அப்படியே ஆமீனாக ஆக்கி தரட்டும். நம்ம எல்லாருக்குமே அதை ஆமீனாக ஆக்கி தரணும். அதற்கு பிறகு நிறைய மாற்றம், மனசுல புரிதல் என்பது, நான் பாக்குற பார்வை என்பது, நான் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்பது எனக்கு எல்லாமே என்ன பாசிட்டிவா தெரிய ஆரம்பிச்சது. சோ அப்ப எந்த ஒரு விஷயத்த செஞ்சா நமக்கு எது நடக்குங்கிறத நம்ம இவ்வளவு நாள் தெரிஞ்சு அதை என்ன பண்ணணும் விட்டுட்டோம். அதுதான் நான் திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட கிளாஸ்ல சொல்லிட்டே இருக்க விஷயம், குர்ஆனை தினமும் எடுங்க. 2 வசனமா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன 2 வசனம் தான் சொல்லிட்டு ரொம்ப அற்பமா கருதாதீங்க. 2 வசனம். நான் குர்ஆனை ஓதவே இல்லாம இருக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் எனக்கு நேரமே இல்லாம இருக்கிறதுக்கு 2 வசனத்தையாவது நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பக்கமாவது குர்ஆனை ஓதி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அதை சரியான முறையில பிழை இல்லாம ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனுடைய வார்த்தைகளை மனப்பாடம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொன்னா நீங்க பண்ணி ஒவ்வொரு படியா முன்னேறி பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பிரகாசமான ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்ப மனசுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஏதாவது ஒரு சூழல் வந்துட்டு அப்படின்னா உடனே நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, டக்குன்னு தஃப்சீர் எடுத்து ஃபுல் டே உட்காந்துருவேன். காதுல ஹெட்செட் மாட்டிட்டு அதை கவனிச்சுட்டு அதுல நோட்ஸ் எடுத்துட்டு அதை உட்காந்து இது பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 3 நாள் தொடர்ந்து பண்ணுவேங்க. 4வது நாள் அப்படியே எனக்கு நான் என்ன கஷ்டம் அப்படிங்கறது தெரியாது, மனசுல அப்படி பறந்து போயிடும் எனக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த அறிஞர் சொன்ன மாதிரி நீங்க வந்து இறைவன் பேசுறதை நீங்க கேட்கணும் அப்படின்னா, என் இறைவன் என்கிட்ட பேசுற விஷயம் என்னுடைய மனசுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ் தருது. அப்படிதானே? யாராவது நம்ம கஷ்டப்படுறப்ப என்ன பண்ணுவோம், என் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி பேசினேன், எங்க அம்மா கிட்ட கால் பண்ணி பேசினேன், இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. எங்க அம்மா குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. அத மாதிரி என்னோட இறைவனுடைய அந்த வசனத்தை நான் கேட்கிறப்ப எனக்கு அது மனசுக்கு தருது. அப்ப அது என்ன பண்றதுன்னா உணர்தல், ததப்புர் பண்றது. அந்த குர்ஆனை வாசிப்பதின் மூலமாக, அர்த்தத்தை புரிவதன் மூலமாக எனக்கு அது மனசுல என்ன பண்ணுது, ரிலாக்ஸேஷன் தருது. அந்த உணர்தல் எல்லாருக்கும் ஏற்படுகிறதா என்பதுதான் ரொம்ப 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 முக்கியம். ததப்புர் என்பது
நம்மள அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான் மெயினான ஒரு விஷயம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில மக்கள் வந்து கற்றுக்கொண்டு அதுபடி தங்களுடைய வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப குரான்ல ஒரு வசனம் வாசிச்சுட்டு இருக்காங்க. வாசிச்சுட்டே இருக்கிறப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பத்தி தண்டனையை பத்தி பேசுறான். அல்லாஹ் இந்த மாதிரி நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நரகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை வருது. உடனே அந்த நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருப்பாங்க. ததபுர் பண்ணுவதனுடைய இன்னொரு அங்கம். ஃபர்ஸ்ட் நீ பாக்குறது இதை தெரிஞ்சுக்கணும், கண்ணு காது உன்னுடைய இதயம் இதெல்லாம் கொடுக்கறது. ரெண்டாவது தஃப்சீர் தெரிஞ்சுக்கணும், அரபி தெரிஞ்சுக்கணும், அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணணும். ரெண்டாவது மூணாவது என்னன்னா, நீ ஒரு விஷயத்த படிக்கிற, அர்த்தம் புரியுது, அல்லாஹ் இதை பத்தி தான் பேசுறான்னு தெரியுது. உடனே என்ன சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி பாவங்கள் செஞ்சிருந்தா அல்லாஹ் இவ்வளவு தண்டனை கொடுக்கணும், அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுறா, நான் தெரிஞ்சு கூட இதை பண்ணி இருந்திருக்கலாம், இல்ல நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்யற மாதிரி என்னை சூழலுக்கு கொண்டு போய் தள்ளிடாத அப்படின்னு அந்த வசனத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுது, டக்குன்னு போய் அல்லாஹ் கிட்ட அவன்கிட்ட அடைக்கலம் புகுவது. சரிங்களா? அந்த துவா பண்ணுவது. இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சொர்க்கத்தை பத்தி பேசுறான். உடனே அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த சொர்க்கம் வேணும்டா, இந்த சொர்க்கத்தை அடைவதற்கான இந்த பாக்கியத்தை எனக்கு குர்றா, அதற்கான நன்மைகளை செய்யக்கூடிய பலத்தை எனக்கு குர்றா அல்லாஹ். அப்போ இந்த குர்ஆன் யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கிறப்ப ஏதாவது சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நானே பேசிட்டு இருக்க என்ன சொல்றேன், நம்ம கிளாஸ் முடியறப்ப சில சமயம் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கட்டும், சிறந்த பெண்களா ஆக்கட்டும், சொர்க்கத்துல சேர்க்கட்டும் அப்படிங்கிறப்ப எல்லாரும் என்ன பண்றீங்க, ஆமீன் சொல்றீங்க. அப்போ அதுதான் அல்லாஹ் இதை நான் பேசுறப்ப நீங்க இந்த விஷயத்துக்கு பதில் சொல்றீங்க ஆமீன். இப்ப அல்லாஹ் நம்ம கிட்ட குர்ஆன்ல நேரடியா பேசுறப்போ ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆமீன், எனக்கு இது ஆமீன் ஆக்கி குர்றா அல்லாஹ், இந்த நரகத்துல இருந்து பாதுகாப்பு குர்றா அல்லாஹ், ஆமீன் ஆக்கி குர்றா அல்லாஹ். அப்ப என்ன பண்ணணும், இன்டராக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? மூணாவது விஷயம் என்ன பண்ணணும், இன்டராக்ட் பண்ணணும். நீ வந்து குர்ஆன் வசனத்தை புரியுறியா, தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றியா, புரிஞ்சுக்கிட்டியா, பிரதிபலிக்கிறியா, ஓகே அலறியா, அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கிறியா, அதுக்கப்புறம் என்ன பண்ற, அதுக்கு பதில் நீ என்ன பண்ண, எப்படி செயல்முறை பண்ணணும், அதற்கேற்றாற் போல அந்த அல்லாஹ்விடம் நீ என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணணும், துவா பண்ணணும். தண்டனை வந்துச்சா பாதுகாப்பு கேளு, நல்ல நன்மையை கொடுத்தானா அல்லாஹ் கிட்ட நீ வந்து என்ன பண்ணு, அல்லாஹ் கிட்ட அதுக்கான துவா கிட்ட ஆமீன்னாக்கு செய்யறதுக்கு துவா செய்யும். புரியுதுங்களா? சோ இன்டராக்ட் பண்றது, யாராவது ஒருத்தவங்க பேசுறப்ப அதுக்கு நீ பதில் கொடுக்குற பத்தியா, நான் சொன்னோன்னே நீ ஆமீன் சொல்ற பத்தியா, அந்த மாதிரி அல்லாஹ் பேசுறப்போ நல்லதுன்னா நல்லது கேளு, கெட்டதுன்னா அதுல இருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யணும். இதுவும் ததபுரினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னன்னா ஜின்கள் கிட்டே வந்து குர்ஆனை வாசிச்சிருக்காங்க. நமக்கு தெரியும், குர்ஆனை வாசிக்கும் பொழுது ஜின்களும் அதை கேட்டிருக்காங்க. அந்த ஜின்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க, பதில் கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னன்னா ஃபபி ஐயலாஇ ரப்பிகுமா துகத்திபான் அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த ஜின் வந்து என்ன பண்ணும்னா அதுக்கு பதில் கொடுக்குமா. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எல்லாமே, இந்த அருள்கள் எல்லாமே வந்து, இந்த அருள்கள் எல்லாத்தையும் நீ உன்னுடைய இறைவனுடைய அருள்கள் எல்லாம் நீ மறுக்கிறியா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் திருப்பி பதில் கொடுக்குமா, இல்ல இறைவன் கிட்ட இருந்துதான். சோ இந்த மாதிரி ஒரு வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும். நான் படிக்கிறேன் ஒரு விஷயத்த இது பண்றேன்னா, ஓகே இப்ப நீ வந்து நான் தெரிஞ்சது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஜூஸ் அம்மால அப்படிங்கறதுனாலதான் நான் தெரிஞ்ச விஷயத்தவே திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நான் இப்போ ஒருத்தவங்களை பார்த்து நீ என்ன பண்ண, இடை மோசடி நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப அல்லாஹ் எனக்கு அந்த மாதிரி சூழல்ல, இப்ப இடை மோசடினா நான் எந்த ஒரு வியாபாரமும் பண்ணல அப்படிங்கிற எண்ணத்துக்கு எல்லாம் போக கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், அந்த ஒரு பழத்தை எடுக்கிறோம், அது புளிப்பா இனிப்பான்னு பார்த்துதான் நான் வாங்குவேன், அதை வந்து அந்த உரிமையாளருடைய அனுமதி இல்லாம தூக்கி வாயில போடுற, அப்ப அது என்னது, அது பாவம் தானே அது. அப்ப என்ன பண்றேன்னா, ஓகே இந்த மாதிரியான என்னை அறியாம இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து கூட நீ என்ன பண்றாள்ல, என்ன பாதுகாப்பு கொடுறாள்ல, உன்னுடைய அருள் இல்லாம எனக்கு வர. அப்ப அந்த ஒவ்வொரு வசனத்தையும் உள்ள போய் என்ன பண்ணுங்க, ஆழ்ந்து சிந்திப்பதற்கு அது நமக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹுதைஃபா ரதியல்லாஹு அவங்களோட இதுதான் வந்து நான் சொன்னேன் ஆக்சுவலா, இல்லைங்களா? சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னொரு சம்பவமும் சொல்றாங்க. ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பெல்லாம் குர்ஆன் ஓதுறாங்களோ அவங்க குர்ஆன்ல ரொம்ப பெரிய ஒரு பகுதியை வந்து ஓதுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது தஸ்பீஹ் பண்ணுவாங்களா. இப்போ தஸ்பீஹ் பத்தின ஒரு வசனம் வந்துச்சு அப்படின்னா இவங்க சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே போல வந்து அவங்க அல்லாஹ் கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கேட்கறதுக்கு மாதிரியான வசனம் வந்துச்சா அவங்க உடனே துவா பண்ணுவாங்களாம். இல்ல அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்பாங்க. சோ அதை இன்டராக்ட் பண்ணணும். குர்ஆன் ததபுர் பண்றதுங்கிறது வந்து என்னன்னா, ஒரு வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி துவா பண்றதா, அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு கேட்கறதா, இது எல்லாத்தையும் புரிந்து நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க.
அடுத்த ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எப்படி ததபுர் பண்றது அப்படின்னா, எடுத்துக்காட்டுகளில் கவனம் செலுத்துவது. சரிங்களா? குர்ஆன்ல நிறைய எடுத்துக்காட்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்காங்க. இப்ப நிறைய இந்த மாதிரி இந்த முன்னாடி இருக்கக்கூடிய சமுதாயம் இப்படி அழிந்தது, இந்த மாதிரி அதை எடுத்துக்காட்டா நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. சூரா அன்கபூத்ல 43வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க என்னன்னா, அதாவது அறிவுள்ள மனிதர்கள், இந்த பீப்புள் ஆஃப் நாலேஜ், அவங்கள தவிர குர்ஆனில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுல மற்றவங்க என்ன பண்ண முடியாதுன்னா புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் நமக்கு இங்க சொல்லி காட்டியிருக்காங்க. சரிங்களா? சோ நம்ம ததபுர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காதுகள், கண்கள், தோள்கள், மூளை, இதயம், அது மாத்திரம் இல்லாம நம்ம எப்படி வந்து தஃப்சீர் தெரிஞ்சுக்கணும், அரபிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் அர்த்தங்களை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன பேசுறான் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி அதுக்கு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறதும் இல்ல பாதுகாப்பு கேட்கறதும் அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணணும். 3வது விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு அட்டென்ஷன் மாத்திரம் கொடுக்க கூடாது. நம்மளுடைய முக்கியமான கோல், நம்மளோட முக்கியமான இது இலக்கு எதுவாக இருக்கிறதுனா அதை நம்மளோட வாழ்க்கையில மாற்றமாக கொண்டு வருவது. சரிங்களா? ததபுர் பண்ணுவதனோட முக்கியமான நோக்கமே, இவ்வளவு குர்ஆன் தஃப்சீர் படிக்கிறாங்க, இவ்வளவு நாள் படிக்கிறா, ஆனா என்ன புண்ணியம், ஒரு பொறுமை இருக்க மாட்டேங்குது, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, இல்ல வந்து வீட்டை சரியா தொழறது கிடையாது, இல்ல யாருக்கு ஜகாத் பண்றது கிடையாது, யாருக்கு சதக்கா பண்றது கிடையாதுன்னா உன்ட்டு எந்த ஒரு மாற்றமுமே வரலன்னா படிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது இல்ல. அதத்தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ததபுர் பண்ணுவதனுடைய முக்கியமான நோக்கமே உன்ட்ட மாற்றம் வரணும். சுப்ஹானல்லாஹ், இந்த கிளாஸ் போச்சுப்பா, இவ்வளவு மாறிடுச்சு தெரியுமா, இவ்வளவு கோவப்படுறப்புல இவ்வளவு பொறுமையாயிருச்சு, அல்லாஹ்வுடைய இதுல வந்து அவ்வளவு ஈமானம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த மாற்றம் நம்மகிட்ட அடுத்தவங்க பார்த்து சொல்ற அளவுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மாற்றத்தை அதை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சோ இறுதியாக ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ததபுர் பண்ணுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம அந்த அர்த்தங்களை படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுல மாத்திரம் நம்மளுடைய கவனத்தை செலுத்துவது இல்லாம அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகளை நம்ம மறுத்துட்டு, நான் இதை மாத்திரம் மனப்பாடம் பண்ணிட்டேன்ப்பா, நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, இதை புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒட்டுமொத்த குர்ஆனை வாசிச்சுட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. அதை வந்து அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நம்மளுடைய செயல்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் அது குர்ஆனோட முக்கியமான நோக்கம், ததபுரோட முக்கியமான நோக்கம். சோ ததபுர் என்பது பிரதிபலிக்கிறது. அது எப்படி எவ்வளவு பிரதிபலிக்கணுங்கிறத பார்த்தோம். அதனுடைய அந்த பிரதிபலிச்சதுக்கு அப்புறம் முக்கியமான நோக்கம் நம்மளோட நடைமுறையில அது மாற்றத்தை ஏற்படுத்தணும். அமைதியாக, அல்லாஹ்வினுடைய கதரின் மீது நம்பிக்கையுள்ளவளாக, எதற்கும் கவலைப்படாதவளாக, ரொம்ப யோசிக்காம, இதுல மனசு நினைச்சு கஷ்டப்படாம, அடுத்தவங்களை காயப்படுத்தாம, அடுத்தவங்களை பழி போடாம, ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை வாசிப்பதன் மூலமாக அதை புரிதலை ஏற்படுத்தி நமக்கு தரட்டும். ததபுர் பண்ணுவதற்கான நோக்கத்தையும் நமக்கு பூரணமாக நமக்கு ஆமீனாக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.